ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம டால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு 4 முட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா பீட்டர் வச்சு நல்லா ப்ளீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியான ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். அது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வெண்ணிலா கேக் தான் செய்ய போகிறோம். இந்த மெத்தடே நீங்கள் எல்லா இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா சூப்பராக ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடியாக வரும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போனா இந்த முட்டையோட ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பேட்சாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒயிட் கலரில் இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்ம முட்டையெல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சு அது கூட ஒரு 1/4 கப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருக்குன பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா இப்படி பீட் பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அந்த கேக் மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது போட்டு நல்லா ஜலிச்சு இந்த மிக்சரோடு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஜலிச்சு சேர்த்துக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம அதை ஜலிச்சு சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு விஸ்க் எடுத்து ஒரே டிரெக்ஷனில் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம அந்த ஆயிலும் அந்த எக்கு நம்ம பீட் பண்ணி வச்சு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஒரே டிரெக்ஷனில் நல்லா கலந்து விட்டுருங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயும் பண்ணலாம், ஆனால் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டிரெக்ஷனில் நீங்கள் அழகாக கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக வரும். சூப்பராக நல்லா ஸ்பாஞ்ச் கேக் பேக்கரி ஸ்டைல்லே கிடைக்கும். ஸோ இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவும் அந்த எல்லாமே நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆன பிறகு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆன பிறகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு மில்க் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம நான் இன்றைக்கி பார்பி கேர்ள் நம்ம டால் கேக் செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த மோல்டில் நான் பட்டர் பேப்பர் ஃபில் பண்ணி அதில் இந்த மிக்சரை ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீமுக்கு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து அதை இந்த மாதிரி பீட் பண்ணி பிங்க் ஃபுட் கலர் கொடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி பிங்க் கலர் டால் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த க்ரீம் நான் கொடுத்து அதை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி அந்த நல்லா ஸ்மூத்தாக அந்த க்ரீமை நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் டாலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கவுன் மாதிரி வர்றதுக்கு நான் டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது பேசிக் சிம்பிள் டிசைன் தான், ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஸ்டார் நாசில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாசில் எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பர்ஃபெக்டாக வரும். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் வச்சு கரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும். விப்பிங் க்ரீமோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். எப்படி நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கவுத்தி போட்டால் கூட அது வலிஞ்சு வரக்கூடாது, திக்காக இருக்கணும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி.
அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி சில்வர் பால்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய பிங்க் டால் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.